நான் விரும்புறத கொடுக்க யாருமே இல்ல, எனக்குன்னு கொடுக்க யார்தான் இருக்கிறார் என்று யோசிக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது நீதிமொழிகள் 10:24. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ராஜா எஸ்தரிடம், ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் தருகிறேன் என்று திரும்ப திரும்ப சொன்னார். ஆனால் எஸ்தரோ பொன்னையும் பொருளையும் ராஜாவினிடத்தில் விரும்பவில்லை, பதவியையும் கேட்கவில்லை. அதைவிட இஸ்ரவேல் ஜனங்களின் ஜீவனை கேட்டார். தேவனோ அதை அப்படியே அவளுக்கு ராஜா மூலம் கொடுத்தார். அதை மட்டுமா கொடுத்தார்? சத்துருக்களின் உயிரையும் கொடுத்தார், அவர்கள் ஆஸ்தியை கொடுத்தார், அவள் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், அவளுக்கு உயர் பதவி கொடுத்தார். உதவியாயிருந்த மொர்தெகாய்க்கும் உயர் பதவி கொடுத்தார். அவ்வளவு ஏன், இதுவரை யார் பேச்சும் கேட்காத ராஜா, கோலை நீட்டிக் கொண்டிருந்த ராஜா, ஆமான் பேச்சை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்த ராஜா எஸ்தரின் பேச்சை முழுமையாய் கேட்டு ஆட்சி செய்யவும் ஆரம்பித்தார். சாலமோனிடமும் தேவனே கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று. சாலமோன் எதையும் கேட்கவில்லை, மக்களை ஆள ஞானம் கேட்டார். தேவனுக்கு அது மிகவும் பிரியமாயிருந்தபடியினால் கேளாத ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாவற்றையும் கூட்டிக் கொடுத்தார். பீலேயாமும் நீதிமான் தான். அவர் விரும்பியது கிடைத்ததா? இல்லை. அவர் விரும்பியது பணம். அது நிமித்தமாக இஸ்ரவேலரை சபிக்க துணிந்தார். எனவே தேவன் அவருக்கு ஒரு சாபமான மரணத்தை கட்டளையிட்டார். எல்லாவற்றையும் இழந்து போனார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கிடைக்கும் என்பதனால் நாம் நீதிமானாகவே இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான, தகுதியான, அநேகருக்கு பிரயோஜனமான, நமக்கும் பிரயோஜனமான காரியத்தை நாம் கேட்கும் போது நம் வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம், கேட்காத எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கூட்டியே வழங்க காத்திருக்கிறார். எனவே சரியானதை கேட்க ஞானத்தை தேவன் தருமாறு நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கலாம் வாங்க. தேவரீர், உம்மை ஏற்றுக்கொண்டதினால் என்னை நீதிமானாக்கினீர். ஐயா, உமக்கு பிரியமானதை கேட்கத்தக்கதான ஞானத்தை எனக்கு தரும். அதுவும் ராஜ்யத்திற்கும் எனக்கும் அநேகருக்கும் பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக மற்ற என் தேவைகளையும் சந்தியும். பரலோக ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, நீதி உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. நீதியை தேட எனக்கு கற்றுத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.